1955ஆம் ஆண்டு சாண்டியாகோ என்ற இந்த ஃப்ளைட் வந்துட்டு கிட்டத்தட்ட 57 பேசஞ்சர்ஸோட இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுது. பட் சில மணி நேரங்களுக்கு பிறகு எந்த விதமான ரேடர் சிக்னலுக்கு முற்படாமல் இந்த ஃப்ளைட் வந்துட்டு மறைக்கப்பட்டது. இதை வந்துட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு நிறைய ஆண்டுகள் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருந்தாலும் அந்த ஒரு பார்ட்ஸாவது கிடைக்கப்பட்டிருக்கும். பட் இங்கே அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்படியே அதை கைவிட்டவங்க கிட்டத்தட்ட 37 வருஷம், 37 நாட்களும் இல்லை, 37 வருஷத்துக்கு பிறகு அந்த ஃப்ளைட் வந்துட்டு திரும்ப தரையிறங்குது. 1955ஆம் ஆண்டு புறப்பட்ட அந்த ஃப்ளைட் வந்துட்டு 1992ஆம் ஆண்டு தரையிறங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வந்துட்டு கிடைக்கப்படுது. இதில் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதில் இருந்த பயணிகள் வந்துட்டு வயதே ஆகலை என்று சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. என்னடா சொல்கிறாய், 37 வருஷமாகியும் ஒரு வயசு கூட ஆகலையா என்று இந்த கேள்வி எனக்குள்ளேயும் இருக்குது. இதை பற்றி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்துட்டு மெயினாக ஒரு டைம் ட்ராவலாக இருக்கலாம், அப்படி இல்லாமல் இது வேறு விதமான மர்மங்களாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் வந்துட்டு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூனாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.